Hi literature aspirants, this is Dr. Fatima Sanjita. இந்த வீடியோவில் நம்ம subject and subalternity அப்படிங்கிற டாபிக்ஸ் கீழே mimicry, hybridity, third space அப்படிங்கிற டாபிக்ஸை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் லிட்ரேச்சர் கிளாஸாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஜெக்ட் அண்ட் சபால்டர்னிட்டி. சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு சாதாரணமாக தனிப்பட்ட தாட்ஸ் அண்டு அவனுக்குன்னு ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலை தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்ட் மாடர்ன் கான்செப்டில் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சபால்டர்னிட்டி அப்படிங்கிற வேர்டை பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்டர்னிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஆல்டர்னிட்டி அப்படின்னா அதர், அதாவது காலனைசர்ஸ் என்ன நினைவு பண்ணுறாங்க அப்படின்னா காலனைஸ்டு பீப்புளை அதராக பார்க்குறாங்க. அதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாங்கள்லாம் சிவிலைஸ்ட், நீங்கள்லாம் அன்சிவிலைஸ்ட். அப்போ ஏஷியன் பீப்புளாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்கன் பீப்புளாக இருக்கட்டும், அவங்கள்லேருந்து வேறுபட்ட இன்னொருத்தங்களாக பார்க்குறாங்க, அதராக பார்க்குறாங்க. அதுதான் அல்டர்னேட்டிவ். சப்பால்டர்னிட்டி அப்படிங்கிறது அல்டர்னேட்டிவோட எக்ஸ்ட்ரீம்னஸ். இன்னும் அவங்கள பேசக்கூட தகுதி இல்லாதவங்களா இல்லை பேச கூட உரிமை இல்லாதவங்களா மாத்திரம் தான் அந்த சப்பால்டர்னிட்டி அப்படிங்கிற கேஸ். ஓகேவா? எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் அப்ரெஸ்ட் ஆகுறது. அல்டர்னேட்டிவோட இன்னும் அதிகமாக அப்ரெஸ் பண்ணுற அந்த நிலை தான் மார்ஜினலைஸ் பண்ணுறது தான் சபால்டர்னிட்டி. ஓகேவா? ஸ்பிவாக் அவங்களோட செமினல் எஸ்ஸே கேன் சபால்டன் ஸ்பீக் அப்படிங்கிற அந்த எஸ்ஸேல சபால்டன் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சபால்டன் அப்படிங்கிறது மார்ஜினலைஸ்ட் பீப்புளை குறிக்கும். ஓகேவா? சபால்டர்னிட்டி அப்படிங்கிறது அந்த கண்டிஷனை மீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கொலோனியல் டிஸ்கோர்சஸ் அப்படின்னா கருத்தியல்கள், காலனைஸ்டு பீப்புளை அப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன விதமான கருத்துக்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத லிட்ரேச்சரில் ப்ரெசென்ட் பண்ணாலே எட்வர்ட் சைட். இவரோட ஓரியன்டலிசம் கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஓரியன்டலிசமில் தான் எப்படி ஓரியன்ட் பீப்புளை பற்றின நாலேஜை ஆக்சிடென்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லியிருப்பார். ஆக்சிடென்ட்ஸ்னால் யார்? வெஸ்டர்ன் பீப்புள். ஓரியன்ட்ஸ்னால் யார்? நம்ம. ஓகேவா? நம்மெல்லாம் யார் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி நம்மக்கிட்டேயே அவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய டெக்ஸ்ட் தான் எனது ஓரியன்டலிசம். இந்த ஓரியன்டலிசம்னால ரொம்ப ஃபேமஸ் ஆனது எட்வர்ட் சைட். ஸோ போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னாலே அந்த பற்றின கான்செப்ட்ஸை ரொம்ப விளக்கி எழுதுனது எட்வர்ட் சைட். எட்வர்ட் சைடுக்கு அப்புறம் இதே மாதிரியான நிறைய தியரிஸை போஸ்ட் கொலோனியல் கான்டெக்ஸ்டில் எழுதுனது யாருன்னா ஹோமி பாபா. ஓகேவா? இவர் கொடுத்த தியரிஸ்லாம் என்ன அப்படின்னா ஹைப்ரிடிட்டி, மிமிக்ரி, தேர்ட் ஸ்பேஸ், இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது கூட ஆம்பிவேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் சொல்லியிருக்கிறாரு. இன்டர்பெலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் யார் கொண்டு வந்தது அப்படின்னா லூயி அல்தூசரோட இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஐடியாலஜி மூலயமா நம்ம என்ன ஆகிறோம், சொசைட்டியில் ஒரு பார்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த ஐடியாலஜிஸ் தான் காலனைசர்ஸ் எப்படி வச்சுருந்தாங்க, இந்த ஓரியண்டல் பீப்புள் எல்லாருமே அன்கல்ச்சர்டு, அன்சிவிலைஸ்டு அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற ஐடியாலஜியை வெளியில் சொன்னது யார்? எட்வர்ட் சைட். ஓகேவா? இதுதான் இவரோட கான்செப்ட் தான் அந்த போஸ்ட் கொலோனியல் அந்த தியரிஸ்க்கே கீயாக அமைஞ்சுது. இந்த மாதிரி போஸ்ட் கொலோனியல் தியரிஸ் எதை பற்றி பேசுது அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் த ப்ராசஸஸ் த்ரூ விச் த நேட்டிவ் இஸ் ரெண்டர்ட் அ மார்ஜினலைஸ்டு சப்ஜெக்ட் வித் லிட்டில் ஏஜென்சி ஆர் ஐடென்டிட்டி. எப்படி நம்ம நேட்டிவ் பீப்புளை எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாமல், நமக்காண்டிய எந்த ஒரு தனித்துவமே இல்லாமல் நம்மளை மாற்றினாங்க, எப்படி அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்மளை நம்ப வச்சது, அண்ட் நம்மளை எல்லாத்தையுமே எப்படி அவங்க சப்பால்டன் ஆக்குனாங்க, அதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த போஸ்ட் கொலோனியல் தியரிஸில் நம்மளோட தியரிஸ்ட்ஸ் எல்லாமே பேசுகிறாங்க. ஓகேவா? அதுதான் போஸ்ட் கொலோனியல் தியரியோட கீ எலமெண்ட்டே. என்ன ப்ராசஸில் நம்ம சப்பால்டன் ஆக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான். எட்வர்ட் சைட் ஓரியன்டலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னார். அது கூட நிறைய கான்செப்ட் சொன்னார். அந்த மாதிரி இந்தியாவில் இந்த இன்டர்பெலேஷனை பற்றி பேசின ஒரு போஸ்ட் கொலோனியல் தியரிஸ்ட் யார் அப்படின்னா ஹோமி பாபா. ஓகேவா? எ கீ ஃபிகர் இன் த போஸ்ட் கொலோனியல் அனாலிசிஸ் ஆஃப் த இன்டர்பெலேஷன் அப்படின்னா ஐடியாலஜிஸ். ஓகே, ஐடியாலஜிஸ் ஆஃப் த நேட்டிவ் சப்ஜெக்ட் is Homi Bhabha. Bhabha's work reveal how the colonial discourses that sought to impose unidirectional flow of power and a monolithic structure often failed. Unidirectional
ஃப்ளோ ஆஃப் பவர் அப்படின்னா ஒரே வழியில் ஒரே மாதிரி எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, காலனைஸ்டு பீப்புளை மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இந்த பவர், இந்த ஒரே மாதிரி ஒருத்தரே பவரில் இருக்கிறது மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா ஒரே ஒரு பவர் ஹவுஸ் இருந்து அவங்களே ஆதிக்கம் செலுத்துறது, அதுதான் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். மோனோலித் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டோனை சொல்லுவாங்க. ஒரே ஸ்டோனை வச்சு ஒரு பெரிய ஒரு குகையோ இல்லை ஒரு மாடியோ ஒரு வீடோ அந்த மாதிரி கட்டுறாங்க அப்படின்னா அந்த இதுதான் மோனோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்த வார்த்தை தான். ஒரே பவர் சென்டர் இருக்கும், அந்த பவர் சென்டர் தான் எல்லா இடமும் எல்லாத்தையுமே வந்து ஆதிக்கம் பண்ணுவாங்க. இதுதான் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இந்த மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா காலனைஸ்டு பீப்புளை ரூல் பண்ணுறதை சொல்லுது. இப்படி எப்போவுமே அவங்களே மேலேயே இருந்து இன்னொருத்தங்களை எப்போவுமே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருந்ததுனால சில ஃபெயிலியர்ஸ் ஆகுது, சில ஃபெயிலியர்ஸ் நடக்குது. அந்த ஃபெயிலியர்ஸ் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத கான்செப்ட்ஸாக யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா ஹோமி பாபா சொல்லியிருக்கிறார். ஓகேவா? குளோரியஸ் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிட்டிஷ் எம்பையர் பண்ண சில விஷயங்கள், கிரியேட் பண்ண சில கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ்னால சில ஃபெயிலியர்ஸ் வருது. அந்த ஃபெயிலியர்ஸ் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத ஹோமி பாபா சில கான்செப்ட்ஸ் வழியாக விளக்குறாரு. அந்த கான்செப்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா ஹைப்ரிடிட்டி, மிமிக்ரி, ஆம்பிவேலன்ஸ். 3 கான்செப்ட்ஸ் எதை பேசுது அப்படின்னா இன்டரோகேட்ஸ் த எஃபெக்டிவ்னஸ் இன் ஆர் ஆஃப் கொலோனியல் டிஸ்கோர்ஸ். கொலோனியல் டிஸ்கோர்ஸால் ஏற்பட்ட எஃபெக்ட்ஸ், அது எப்படி அந்த பவர்னால் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தென் கொலோனியல் டிஸ்கோர்ஸில் இருந்த அந்த கருத்துக்களில் இருந்த ஃபெயிலியர்ஸ் என்ன, ஃப்ராக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்ட்ரோகிரேட் பண்ணுது. ஓகேவா? இப்போ 3rd பேராகிராஃப் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சசி தரூரோட த லூட்டிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இல்லை, அது ஒரு சாப்டர். எந்த புக்கில் எழுதியிருப்பாருன்னா த இன்க்ளோரியஸ் எம்பையர் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பார். இங்கே எதுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் தங்களை எப்போவுமே க்ளோரியஸ் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க க்ளோரியஸாக தங்களை கால் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதர் பீப்புள், அதாவது ஏஷியன் பீப்புள், ஆஃப்ரிக்கன் பீப்புளை இன்க்ளோரியஸாக காமிச்சு அவங்க அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கல்ச்சருமே இல்லை இல்லாமல் இருந்தாங்க, நாங்கள் தான் போய் அவங்களுக்கு எஜுகேஷன் ஆகட்டும் கல்ச்சர் ஆகட்டும் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்கள இன்க்ளோரியஸாக காமிச்சு தங்களை க்ளோரியஸாக காமிச்சிக்கிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ணாங்க. இப்படி தான் அவங்களோட ஐடென்டிட்டிக்கே அவங்க இன்னொரு பீப்புளை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் அதில் இந்தியாவை எப்படியெல்லாம் வந்து கொள்ளடிச்சாங்க, இந்தியாவில் என்னென்ன எல்லாம் வெல்த்தெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். அதில் அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட் இதுதான். அவங்க க்ளோரியஸ் எம்பையர்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அந்த க்ளோரியஸ் எம்பையர்னு தங்களை கால் பண்ணிக்கிறதுக்காக அடுத்த பீப்புள் எல்லாத்தையும் இன்க்ளோரியஸ் அப்படின்னு சொன்னாங்க. சேம் கான்செப்டை தான் இங்கே பாபா பேசுகிறாரு. ஐடென்டிட்டி எப்படி ஃப்ளூயிடாக இருக்குது, அவங்களோட ஐடென்டிட்டிக்காக அடுத்தவங்களை எப்படி வேறு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறத பேசுகிறாரு. ஓகேவா? ஹோமி பாபா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிறது கொலோனியல் என்கவுண்டரில் அந்த கொலோனியலிசம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எப்படி ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டாக மாறிச்சு, ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. இங்கே என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிரிட்டிஷ் மென்னே இருக்கான் அப்படின்னா அவன் வந்து இங்கே வாரான் அப்படின்னா இங்கே இருந்துட்டு கொஞ்ச நாள் இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஒரு இடத்துல இருக்கும் போது அவனுக்கும் அஃபெக்ட் ஆகும். அவன் அதை போய் அவன் ஊரில் போய் செய்கிறான் அப்படிங்கும் போது இவன் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவன் அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு அவனையும் அடையாளப்படுத்த அந்த அடையாளத்துக்கு அவனும் ஆளாவான். அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் சேம். இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றவங்களையோ அவங்களோட ஐடென்டிட்டிஸும் மாறும். நம்மளும் இங்கே அவங்க வந்து நிறைய நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம நிறைய ஆகும். ஸோ நம்மளோட இண்டிஜினஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது கெட்டு போகும். ஸோ இந்த கொலோனியலிசமோட இந்த என்கவுண்டர்னால ஐடென்டிட்டி அப்படிங்கிறது போத் கோலனைசர்ஸ்க்கும் சரி காலனைஸ்டு பீப்புளுக்கும் சரி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பாபா சொல்கிறாரு. The European in the colony constructs his identity only through a relationality based on difference. People இந்தியாவில் தன்னோட ஐடென்டிட்டியை யூனிக்காக காமிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா அவன் எப்படி தான் அதை க்ரியேட் பண்ணணும். இங்கே இருக்க பீப்புளோட அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நான் ஒரு யூனிக் அப்படின்னு காமிச்சிக்கலாம்.
ஸோ அதை தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகுது அப்படிங்கும் போது நமக்கு என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா, டீகன்ஸ்ட்ரக்ஷனில் வரக்கூட பைனரி அப்போசிஷன் ஞாபகம் வரும். பைனரி அப்போசிஷன்னா என்ன? ஒரு விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதோட கான்ட்ராஸ்ட்டை வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம ஒரு கலரை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் நாட் பிங்க், திஸ் இஸ் நாட் எல்லோ, திஸ் இஸ் நியூ கலர், தட் இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்ல. இந்த மாதிரி இன்னும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதை வச்சு அது கான்ட்ராஸ்ட் பண்ணுறது மூலியமாக ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறது தான் பைனரி அப்போசிஷன் சொல்லுது. ஸோ எக்ஸாக்டாக அதே தான் என்ன பண்ணுறாங்க, கொலனைசர்ஸ் வந்து கொலோனியல் பீப்புளை வச்சு அவங்கள கான்ட்ராஸ்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு க்ளோரியஸ் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த கான்செப்டை போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் மட்டும் பேசலை, சைக்கோ அனாலிசிஸும் பேசுது. சைக்கோ அனாலிசிஸில் யார் சொல்கிறோம்? லெக்கான் சொல்கிறார். ஓகேவா? இப்போ இதுதான் போஸ்ட் கொலோனியல் டிஸ்கோர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலனைசர்ஸ் எஸ்டாப்ளிஷஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி பை பொசிஷனிங் ஹிம்செல்ஃப் அகெயின்ஸ்ட் அண்ட் இன் அப்போசிஷன் டு த நேச்சர். This means effectively the colonizer can never possess an identical identity because it requires the colonized to validate it. ஸோ இப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேருந்து என்ன தெரியுது? பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக ஒரு பீப்புள் இருக்கணும், கொலனைஸ்டு பீப்புள் தேவைப்படுது. எதுக்கு? அவங்களுக்கு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ண. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, அவங்களுக்காண்டிய ரியல் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று கிடையாது. அவங்களோட ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி பீப்புள் தேவைப்படுறாங்க. நம்மளை மாதிரி பீப்புளை அவங்க என்ன பண்ணுறாங்க? சப்பால்டர்னிட்டியில் தள்ளிட்டு மார்ஜினலைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த எஸ்ஸே இனிமேல் எதை பற்றி டீல் பண்ண போகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புள் தங்களோட ஐடென்டிட்டியை செட் பண்ணுறதுக்காக ஆப்போசிட்டாக காலனைஸ்டு பீப்புளை செட் பண்ணுறாங்க. அது எப்படி செட் பண்ணாங்க, அது எப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு ஹோமி பாபா 3 கான்செப்ட் கொடுத்து அந்த கான்செப்ட் வழியாக அது எப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஐடென்டிட்டியே என்னன்னு சொல்கிறாங்க? ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள் ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் பிரிட்டிஷ் பீப்புளும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க? காலனைஸ்டு பீப்புளை அன்கல்ச்சர்டாக காமிச்சு அவங்க தான் கல்ச்சர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இவங்க என்னாச்சு அப்படின்னா, இப்போது ஆம்பிவேலன்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹோமி பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் அவங்க ஆப்போசிட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டியை கிளியர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஐடென்டிட்டிக்காக யார்கிட்ட அவங்க சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது? அந்த நேட்டிவ் பீப்புள். இப்போது நேட்டிவ் பீப்புள் கையில் தான் யாரோட ஐடென்டிட்டி இருக்குது? பிரிட்டிஷ் பீப்புளோட ஐடென்டிட்டி இருக்குது, அதாவது காலனைசர்ஸோட ஐடென்டிட்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் க்ளோரியஸ் எம்பையர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சசி தரூர் என்ன எழுதுறாரு? இன்க்ளோரியஸ் எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நேட்டிவ் பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி அவங்களோட ஐடென்டிட்டி மாறுது. இதை தான் அவரை ஆம்பிவேலன்ஸ்னு சொல்கிறாரு. இதுதான் போஸ்ட் கொலோனியல் டிஸ்கோர்ஸில் இருக்கக்கூடிய ஆம்பிவேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆம்பிவேலன்ஸ்னால் இப்போ எதை சொல்கிறாரு? டு டிஸ்கிரைப் திஸ் rupture between the hoped for original authority of the English book or sign and the effect of repetition and difference. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க? இங்கிலீஷ் புக்கு தான் அத்தாரிட்டியாக இருக்கும், அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குற. அங்கே என்ன இருக்கோ அந்த ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறப்ப இப்போ என்ன ஆகுது? அப்படியே ஆப்போசிட் ஆகுது இல்லை? அதுதான் சொல்கிறாங்க. ஆம்பிவேலன்ஸ், ஆம்பிகுட்டி அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தில் 2 சைடடாக இருக்கும்ல, டபுள் சைடடாக இருந்து ஏதாவது ஒரு சிங்கிள் டெசிஷன் எடுக்க முடியாது, அந்த குழப்பத்தை தான் ஆம்பிவேலன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த குழப்ப நிலை, அந்த ஆம்பிகுட்டி அப்படின்னு சொல்கிறதுலாம். கொலோனியல் டிஸ்கோர்ஸே, பிரிட்டிஷ் பீப்புளோட இந்த கொலோனியல் டிஸ்கோர்ஸே என்ன ஆயிடுச்சு? அவங்களோட ஐடியாவே என்ன ஆயிடுச்சு? நம்ம அவங்கள ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பை தந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட எக்ஸ்டென்ஷன் தான் என்ன சொல்கிறாரு? எக்ஸ்டென்சிவ் ஆர்குமெண்ட் தான் என்னது? இந்த மிமிக்ரி அப்படிங்கிறது. இந்த மிமிக்ரி அப்படிங்கிற கான்செப்டை ஆஃப் மிமிக்ரி அண்ட் மேன் அப்படிங்கிற புக்கில்
ஹோமி பாபா வந்து கொடுக்குறாரு. இந்த மிமிக்ரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்களோட எல்லாத்தையுமே பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே நேட்டிவ் பீப்புள், இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதையே அவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா நம்ம தான் கல்ச்சர், இவங்களுக்கு நம்ம கல்ச்சர் சொல்லி கொடுக்குறோம், அவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், நம்மளை மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. மிமிக்ரினா என்னன்னு சொல்கிறாரு, டிசிப்ளின்ட் இமிட்டேஷன் ஆஃப் த ஒயிட் மேன் பை த நேட்டிவ் பீப்புள், காலனைஸ்டு பீப்புள், நம்ம வந்து அவங்களே இமிட்டேட் பண்ணுறது தான் மிமிக்ரி, வேறு ஒன்றும் இல்லை. The native has been taught consistently that he needs to try and ape the white man and his culture. Mimicry is sought through Western education. எந்த இதிலெல்லாம் நம்ம அவங்கள ரிப்ளிகேட் பண்ணி அவங்கள மாதிரியே நம்ம இது பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷனாக இருக்கட்டும், ரிலீஜியன் ஆகட்டும், அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்கள்ட்டேருந்து நம்ம காப்பி பண்ண ஆரம்பித்தோம். where the natives is trained to think, behave like the white man. இப்போ இந்த மிமிக்ரிங்கிற கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட் வழியாக என்ன ஆயிடுச்சு, இந்த காலனைஸ்டு பீப்புள் அவங்கள மாதிரியே திங்க் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க, திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை தான் பாபா என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல தான் கொலோனியல் அத்தாரிட்டி, அந்த பிரிட்டிஷ் பீப்புள் எங்கே பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, காலனைசர்ஸோட அத்தாரிட்டியை திரும்பவும் ஸ்ட்ராங் ஆக்காமல் என்ன பண்ணுறாங்க, வீக் ஆக்குறாங்க. அந்த இடத்துல தான் அது பிரேக் டவுன் ஆச்சு. எப்பவும் காலனைஸ்டு பீப்புள் காலனைசர்ஸை மாதிரியே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு, அவங்கள மாதிரியே நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட விஷயங்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்களோ, ஒன்ஸ் அவங்க என்ன ஆகிட்டாங்க, இங்கிலீஷ் பீப்புள் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் வெஸ்டர்ன் எஜுகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய டெக்ஸ்ட்டை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான ரெஃபர்மேஷனுக்காக தான் யார், ராஜா ராம் மோகன் ராய் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வெஸ்டர்ன் டைப் ஆஃப் எஜுகேஷன் வந்து நம்ம மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. What happens in the colonial encounter is that the native becomes anglicized but is never fully or truly white. இவங்க என்ன ஆயிட்டாங்க, அந்த பிரிட்டிஷ் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்துருச்சு. அதாவது அவங்க படிக்கிற மாதிரியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எப்படி இல்லை, முழுமையாக இங்கிலீஷ் பீப்புளாக அவங்களால மாற முடியாது. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவங்களோட விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, இவங்களோட தாட்ஸ் அண்ட் இன்புட்ஸை போட்டுக்கிட்டாங்க. இவங்களுக்கு தேவையான ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் கொலோனியல் அத்தாரிட்டி உடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ராஜா ராம் மோகன் ராய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இங்கே வந்து இங்கிலீஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் எதுக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் நினைப்பாங்க. அதுக்காண்டி ஆக்ட்லாம், சார்ட்டர் ஆக்ட்லாம் அதெல்லாம் வரும், பாஸ் பண்ணுவாங்க. பட் என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சில ரிஃபார்மிஸ்ட் வந்து அதை வந்து தடுப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் இங்கே வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் பாதிக்கப்படும், ஸோ இங்கிலீஷ் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த டைமில் ராஜா ராம் மோகன் ராய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை எங்களுக்கும் சில விஷயங்கள் நாங்கள் இன்னும் என்லைட்மெண்ட் நோக்கி போக வேண்டியது இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு, இங்கிலீஷ் பீப்புளை பார்த்து தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் திரும்ப இங்கிலீஷ் எஜுகேஷனை இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. The mimic man here appears to follow the white man's authority to show the power of colonial discourse, but in effect fractures and disrupts it. Mimicry here reveals the breaks in the colonial discourse. The native represents him herself rather than be represented. As Baba puts it, the menace of mimicry is its double vision, which is in disclosing the ambivalence of colonial discourse also disrupts its authority. என்னாச்சு, இந்த ஆம்பிவேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜி தான் என்ன பண்ணுது, அவங்க அத்தாரிட்டியில் இன்னும் சுப்பீரியராக இருக்கணும்னு நினச்சிட்டு பண்ணது கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. The mimicry also fails because the colonial master on the one hand wants the native as similar to himself as possible, and on the
other wishes to keep the difference between himself and the native. இந்த மிமிக்ரி எங்கே தோத்துச்சு அப்படின்னா, சில பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீப்புளே சில பீப்புள் அவங்கள மாதிரியே நேட்டிவ்ஸ் இருக்கணும்னு நினச்சாங்க. சில பேர் அவங்கள டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அவங்க எப்போவுமே காலனைசர்ஸ் வந்து எப்போவுமே வந்து எப்படி இருக்கணும், அவங்க டிஃப்ரென்ஸ் தெரியணும், இந்த காலனைஸ்டு பீப்புளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே 2 செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இப்போ காலனைசர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எரேஸ் பண்ணணும், அந்த டிஃப்ரென்ஸை எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நமக்கும் அவங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரியே நம்மளும் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த டிஃப்ரென்ஸ், சில பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, இந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் நம்ம ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் அது எரேஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த இதில் தான் என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது மிமிக்ரி அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஒன்ஸ் அவங்க இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், இப்படி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இதை இனிமேல் இந்த வேலையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது என்ன ஆயிடுச்சு, நேட்டிவ் பீப்புள் கிட்ட அது ஸ்லைஸ் சிவிலிட்டியாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸ்லைஸ் சிவிலிட்டி அப்படிங்கிற டேம் யார் கொடுக்குறா, ஹோமி பாபா கொடுக்குறாரு. ஸ்லைஸ் சிவிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இதில் பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள அப்படியே மிமிக்ரி பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குற மாதிரி ஒபீடியண்ட்டாக மாறிட்டாங்க. ஒபீடியண்ட் அதை தான் என்ன சொல்கிறாரு, ஃபசேல் ஒபீடியன்ஸ் அண்ட் அப்சிக்யூஸ்னஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படி எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு ரேஷ்னல் திங்கிங்குமே இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும். ஒயிட் பீப்புள் என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணணும். ஒயிட் பீப்புள் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அதை அப்படியே கொண்டு வரணும். இந்த மாதிரி மாறிட்டோம். இல்லைன்னா அப்படியே அகெயின்ஸ்டாகவும் மாறிட்டாங்க சில பேர். ஏ டீப்பர் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் மோக்கரி, அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கும் அவங்கள டிஸ்ஒபீடியன்ட், அவங்க சொல்கிற எந்த இதையுமே கேட்காம இருக்கிறதும், எந்த மாதிரியான 2 இதில் ஸ்லைஸ் சிவிலிட்டி, அந்த ஒரு 2 கட்டமாக வந்து பீப்புள் வந்து இங்கே உள்ள நேட்டிவ் பீப்புள் மாறிட்டாங்க. இந்த நேட்டிவ் பீப்புள்கிட்டே, இந்த காலனைஸ்டு பீப்புள்கிட்டே இந்த ரெட்டை தன்மை வந்துருச்சுல்ல, அதாவது இங்கிலீஷ் பீப்புளுக்கு ஒரு இதில் ஒபே பண்ணவும் செய்யணும், அட் த சேம் டைம் அவங்கள டிஸ்ஒபே பண்ணவும் செய்யணும். இது எப்படி அப்படின்னா, நம்ம சில விஷயங்களை இங்கிலீஷ் பீப்புள் மாதிரியே அவங்கள மாதிரியே மாறணும்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். சில நேரங்கள்லாம் அவங்களே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு பீப்புள் வந்துட்டாங்க, நேட்டிவ் பீப்புள் மாறிட்டாங்க. இதுதான் ஸ்லைஸ் சிவிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இது விச் லீட்ஸ் டு ஹைப்ரிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட்னா என்ன, 2 இது சேர்றது. இப்போ இந்த 2 மனநிலை சேர்ந்த ஒரு மக்களாக மாறிட்டாங்க. அக்கார்டிங் டு பாபா, this hybridized native who refuses to return to the colonial gaze and who refuses to acknowledge the colonial's position and authority is placed in a position of in-betweenness between adopted Englishness and original Indianness. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுக்கோ இங்கே லண்டனுக்கோ அமெரிக்காக்கோ போயிட்டு வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணுறது, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அவங்கள மாதிரியே என்னெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி அமெரிக்கனைஸ்டாக மாற்றிக்குவாங்க, இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி மாற்றிக்குவாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அவங்கள வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அவங்கள இந்தியன் கூடயும் இணைச்சிக்க முடியாது. அவங்கள எப்படினாலும் அமெரிக்கன் பீப்புளோ இல்லை பிரிட்டிஷ் பீப்புளோ அவங்கள அமெரிக்கனாக ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. ஸோ இந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஹைப்ரிடைஸ்டு பீப்புள், இந்த ஹைப்ரிடைட்டி எதனால வந்துச்சு, அந்த இன்பிட்வீன்னஸ்னால வந்துச்சு. ஓகேவா, அடாப்டட் இங்கிலீஷ்னஸ், அந்த அடாப்டட் இங்கிலீஷ்னஸ்குள்ளேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களால மிமிக் பண்ண முடியலை. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் இந்தியன்னஸும் அவங்கள விட்டு போயிட்டதுனால இந்த 2யுமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போகிறாங்க. அந்த ஸ்டேட்டை தான் தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. த ஹைப்ரிடிட்டி கிரியேட்ஸ் அ தேர்ட் ஸ்பேஸ், a space of relation between colonizer and colonized. colonizers-க்கும் colonized-க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன், அதுதான் அந்த 2மே கலந்த அந்த தன்மை தான் என்னது தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேர்ட் ஸ்பேஸில் என்னெல்லாம் ஆகுது, கொலோனியல் ஐடென்டிட்டியும் நேட்டிவ் ஐடென்டிட்டியும் மீட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன ஆகுறோம், ஒரு கோட் சூட் போட்ட ஒரு தமிழனாக மாறுறோம். அண்ட் ஆஃப் அண்ட் கான்டெஸ்ட், இதில் எந்த ஐடென்டிட்டியை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு கான்டெஸ்ட்டும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. கொலோனியல் டிஸ்கோர்ஸ் இஸ் போத்
அட் ஒன்ஸ் அசர்டட் அண்ட் சப்வர்டட். என்ன ஆகுது, அதை நம்ம அடையவும் செய்கிறோம், அதை ஏற்றுக்கவும் செய்கிறோம், அட் த சேம் டைம் அதை சப்வர்ட் பண்ணவும் செய்கிறோம். சில இடங்கள்ல அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம், சில இடத்துல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கவும் செய்கிறோம். ஓகே ஓகே. வாட் இஸ் த டெஃபரன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ்னால் என்ன, அதோட மீனிங் தெரியும், வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? டெஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ இங்கே டிஃபரன்ஸ்னால் என்ன, நேட்டிவ் ஐடென்டிட்டி வேறு, இந்த ஐடென்டிட்டி வேறு, ஒரிஜினல் இந்தியன் வேறு, இந்த மாதிரி மாறின இந்தியன் வேறு அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது கூடயே டெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, டெஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஜாக் டெரிடா கொண்டு வருவார். டெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, பைனரி அப்போசிஷன், அதோட எக்ஸ்டென்சிவ் கான்செப்ட் தான் இந்த டெஃபரன்ஸ். ஒன்று இருக்கிறதுனால இன்னொன்று இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கே வந்து இவங்க வந்து ஹோலாக ஒரு பிரிட்டிஷ் பீப்புளாக ஆக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து என்ன தான் வெஸ்டர்ன் பீப்புள் மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் என்கிட்ட ஒரு சில என்ன இருக்கும், அந்த இந்தியன் ஐடியாலஜி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்தியன் ஐடியாலஜி இருக்கிறதுனால நான் என்ன ஆக முடியாது, நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் பீப்புளாக மாற முடியாது, ஒரு வெஸ்டர்ன் ஐடென்டிட்டியை என்னால் எடுத்துக்க முடியாது. டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒன்றுலேருந்து இன்னொன்று வித்தியாசப்படுறது. டெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால இன்னொன்று இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ மை லவ் இஸ் அ ரெட் ரோஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெட் அப்படிங்கிற இது என்னெல்லாம் குறிக்கும், பிளட்டுக்கு நம்ம இது பண்ணலாம், லவ்வுக்கு நம்ம சிம்பலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி 2-3 ஐடியாலஜிக்கு நம்ம ரெட்டை வந்து இது பண்ணலாம். ஆனால் இங்கே மை லவ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இங்கே ரெட் எதை தான் மீன் பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், லவ்வை தான் மீன் பண்ணுதுன்னு எடுத்துக்கிறோம். அந்த பிளட் ஷெட்டையோ இல்லை வேற வாரையோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி தான் என்ன ஆகுது, இந்த 2 இதனாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன, 2 கல்ச்சர்னாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பீப்புளை என்ன பண்ணிடுறோம், அவங்ககிட்ட வெஸ்டர்ன் பீப்புளோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவனை இந்தியன் இல்லைன்னு சொல்லிடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவன்ட்ட இந்தியன் மாதிரி இவன் இருக்கிறதுனால அவன் வந்து வெஸ்டர்ன் இல்லை, வெஸ்டர்ன் ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்லிடுவான். ஸோ இந்த தேர்ட் ஸ்பேஸ்க்கு அவங்க போயிடுறாங்க. There is a split and negotiation. Colonial discourseலேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுலேயே வந்து ஒரு பிரிவினையும் இருக்குது, இதே டைம் நம்ம ஏற்றுக்கவும் சொல்லி நெகோஷியேட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த நெகோஷியேஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்பிளிட்டும் இருக்குது. மிமிக்ரி அண்ட் மாக்ரி அக்வயர், நம்ம அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள மாதிரியே மாறணும், சில நேரம் அவங்கள மாதிரியே மாறி இது என்னடா வெள்ளைக்காரனுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி அவனையும் மாக் பண்ணவும் செய்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்பேஸை தான் தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமி பாபா மாதிரியான தியரிஸ்ட் எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆர்டினரியாக இங்கே இந்தியாவில் பிறக்கிறாங்க, இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. ஒன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாம் இவங்க கற்றுக்கிட்டு அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களும் அந்த ஹைப்ரிட் ஆகுறாங்க. இங்கே இந்தியனாகவும் இருக்கிறாங்க, அந்த வெஸ்டர்ன் தாட்ஸும் அவங்களுக்குள்ளே வந்துடுது. தேர்ட் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறாங்க. என்ன ஆயிடுது, இப்போ ஹோமி பாபானா அவர் அங்கே படிச்சிருக்காரு, அதனால அவரால் அப்படிலாம் பண்ண முடியுது, இவர்கள் இப்படிலாம் யோசிக்க முடியுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் அங்கே ரிலேட் பண்ணுறோம்ல. இப்போ அவர் எந்த ஸ்பேஸில் இருக்கார், தேர்ட் ஸ்பேஸில் இருக்கார். இப்போ தேர்ட் ஸ்பேஸில் இருந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் லாஸ்ட் லைனில் சொல்கிறாங்க, த தேர்ட் ஸ்பேஸ் இஸ் த ஸ்பேஸ் வேர் த சப்ஜெக்ட் பிகின்ஸ் டு ஆர்டிகுலேட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, இப்போ இங்கே சப்ஜெக்ட் யார், பீப்புள், பாபா. ஓகேவா? பாபாவே என்ன ஆயிடுறாரு, ஸ்பிளிட் ஆயிடுறாரு, இந்தியன்லேருந்து ஸ்பிளிட் ஆயிடுறாரு, டீசென்டர்ட் ஆயிடுறாரு, அங்கே இருக்கிற ஐடியாலஜிஸையும் கற்றுக்கிறாரு, இங்கே இருக்கிற விஷயத்தையும் கற்றுக்கிறாரு. ஸோ எங்கேயுமே அவர் சென்டராக இல்லை, டீசென்டர்ட் ஆயிடுறாரு. அன்ஸ்டேபிள் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒன், கடைசியாக எப்படி ஆகுறாரு, ரெசிஸ்டண்ட்டாக மாறுறாரு. அதுதான் இந்த எஸ்ஸேல ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஆம்பிவேலன்ஸ்னால் என்னது, 2 விஷயம் சேர்ந்தது, குழப்பம். ஓகேவா? ஹைப்ரிடிட்டி சேர்றது, அண்ட் தென் ஹைப்ரிடிட்டி லீட்ஸ் டு மிமிக்ரி, இன்னொரு விஷயத்த நம்ம அவங்கள பார்த்து அப்படியே பண்ணுறது மிமிக்ரி. அண்ட் தென் தேர்ட் ஸ்பேஸ், இந்த மிமிக்ரி லீட்ஸ் டு தேர்ட் ஸ்பேஸ்க்கு போகிறோம். தேர்ட் ஸ்பேஸில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், எங்கே எல்லா இடமும் மீட் பண்ண ஆரம்பிக்குமோ அந்த இடத்துலேருந்து நம்ம எவால்வ் ஆகி ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். யார், கொலனைசர்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டேர்ம் என்ன, ஸ்லைசிவிலிட்டினா என்ன, பீப்புள் சில விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிறது,
அட் த சேம் டைம் சில விஷயங்களில் டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிறது. ஒபீடியண்ட்டாக இருக்கக்கூடிய மக்களே என்ன ஆகுறாங்க, டிஸ்ஒபீடியண்ட்டாக ஆகிறாங்க. சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொன்னேன், ஒரு இண்டிவிஜுவல். ஓகேவா. சபால்டர்னிட்டி அப்படின்னா கீழே தள்ளி மார்ஜினலைஸ் பண்ணுற அந்த ஸ்டேட், அந்த கண்டிஷன் தான் சபால்டர்னிட்டி அப்படிங்கிறது. அந்த கண்டிஷன் சபால்டன் அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட இல்லை புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள். டெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் டெரிடா சொன்னது. டெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கான்டெக்சுவலாக ஒரு வேர்டுக்கு எப்படி நம்ம மீனிங் டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருப்பார். ஒரு வேர்டோட மீனிங் எப்படி கிரியேட் ஆகுது, அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் ஒரு வேர்டோட மீனிங்கை நம்ம எடுக்கிறோம். ஒரு வேர்டுக்கே நிறைய மீனிங் இருக்குது. ஒரு வேர்டு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஒரு மீனிங்கை சொல்கிறது இல்லை. அப்போ அந்த வேர்டோட மீனிங் எப்படி கிடைக்குது, பக்கத்தில் இருக்கிறதோட சேர்ந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெஃபரன்ஸ் அப்படிங்கிற வேர்டை டெஃபரன்ஸ் இங்கே ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்களே இந்தியன் ஐடென்டிட்டி அவங்களால இது பண்ண முடியல. அவங்ககிட்ட இந்தியன் ஃபேஸ் கட்டோ இல்லை இந்தியன் மாதிரியே கொஞ்சம் பிஹேவியர்ஸ் இருக்கிறதுனால அவங்கள யாரும் எடுத்துக்கல. அமெரிக்கன் பீப்புள் இல்லை பிரிட்டிஷ் பீப்புள் காலனைசர்ஸும் என்ன பண்ணிக்க மாட்டேங்காங்க, அந்த ஐடென்டிட்டியும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு தேர்ட் ஸ்பேஸ்க்கு கொண்டு போய் விட்டுருது. இங்கே தான் டெஃபரன்ஸ். ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.